கைஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, குருவாயூர் ஆம்பளை நடையில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. இது ஒரு மலையாள படம், இது ஒரு காமெடி மூவினே சொல்லாங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்க்குற முடியும். யார் புதுசாக சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பற்றியில் பெல் பட்டன் ஆளுக்கும். அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குருவாயூர் ஆம்பளை நடையில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் பிருத்திராஜ் அவங்க ஆனந்தன கேரக்டரில் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. நம்ம பிருத்திராஜோட ஒய்ஃபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ரோலில் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. அதே மாதிரி அஞ்சலி, வினோ இவங்க தான் ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட மெயினான ஆளுன்னே சொல்லாங்க. அப்புறம் ஆனந்த் நான் சொன்ன பாருங்க, நம்ம பிருத்திராஜ் அவங்க ரெண்டு பேருமே மெயினான ஆள். இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் வந்து அவங்க ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லணும்னா, குருவாயூரில் இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லாங்க. வினோக்கும் அஞ்சலிக்கும் ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடக்கலையா, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லாங்க. இது ஒரு காமெடி மூவின்னு சொல்லி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போனாங்கன்னே சொல்லாங்க. அதாவது வினோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அவங்கள வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிருத்திராஜோட ஒய்ஃப் இருப்பாங்க பாருங்கள், அதாவது நம்ம பார்வதி அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பானே சொல்லாங்க நம்ம வினோ அவங்க. கடைசியாக ஒரு டைம் ஆனந்தனை பார்க்கலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக பார்வதியை பார்த்துருவாங்க. என்னடா நான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவருக்கு ஹஸ்பண்டாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஆயிருன்னு சொல்லாங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லும் போது ஃப்ரெண்டை என்னடா நீ கவனிச்ச, நான் பார்த்துட்டு இருந்த பொண்ணு வேறு, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தான் அவருக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்காங்க, ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதியை சொல்லுவாங்க. அப்போ வினோவரன்ட்டு வேற ஒரு ஸ்கெட்சு போடுவார். எப்படியாவது நம்ம அஞ்சலி கிட்ட கல்யாணத்தை நிப்பாட்டி நம்ம பார்வதி லவ் கிட்ட வந்து நம்ம ஆனந்தன்ட்ட எப்படி சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் சண்டைகள்லாம் போட்டு பார்வதி அவங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போய் அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இது கடுப்பான நம்ம இவங்க ஆனந்த் என்ன பண்ணுவார்னா, அவங்க வீட்டிலே போய் பொண்ணை வந்து எந்த தப்பும் இல்லை, என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, நான் திரும்ப வீட்டில் வந்து கூட்டு வந்து வச்சுக்கிறேன், கண் கலகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவார். அப்போ வினோன்னு ஒருத்தர் கேரக்டர் உள்ள வந்தால் இருப்பாருங்க. வினோ வந்து திரும்ப வந்து பார்வதி பார்க்க வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அஞ்சலின்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அஞ்சலி பொண்ணு வந்து யார்ட்டு இருக்குன்னா நம்ம பிருத்திராஜ்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லாங்க. அதே மாதிரி இவங்க இருக்காங்க பாருங்கள், வினோ வந்து பார்த்திங்கன்னா தனி இதாக இருக்காருன்னு சொல்லாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் போகும். குருவாயூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவமானு சொல்லி தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் யோகி பாபுலாம் வராரு. யோகி பாபு வந்து செகண்ட் இதில் தான் வராருன்னு சொல்லாங்க. செகண்ட் ஹாப்பில் வரும்போது அவரோட ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்குன்னு சொல்லாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இவர் கல்யாணம் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயத்தை வந்து தடங்கள் மாதிரி பண்ணிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி வினோக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் நடக்கிற இடத்துல கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லாங்க. அந்த சீன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. பிருத்திராஜா இருக்கிற நம்ம ஆனந்த் கேரக்டரில் வந்திருக்காரு பாருங்க, ஆனந்தன் தான் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு விஷயமா அவர் பார்த்து வினோக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருந்தவர் செகண்ட் ஹாஃப் போக கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அவங்க கல்யாணம் தடுக்கணும், வினோ கல்யாணம் அஞ்சலி கல்யாணம் தடுக்கணும்னு சொல்லி பிருத்திராஜிட்ட ஆனந்திட்ட மண்டையை கிளவி ஆனந்த் அவர் என்ன பண்ணுவார்னா கல்யாணம் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் போடுவார். அது எப்படியாவது வந்து தெரிஞ்சு யார் இந்த சதி பண்ண அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கலாம்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போடுறாங்க. நம்ம வினோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிளான் போட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வினோ குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லி ஆனந்தன்ட்டே வந்து சொல்லி இது மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்ணுவோன்னே சொல்லாங்க. இது ஒரு கட்டமாக இருக்க நம்ம இவர் ஆனந்த் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, வினோக்கு எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் தடங்கல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து விளையாட்டுத்தனமாக வந்து தடங்கல் போடுவாங்க. பார்வதி அவங்க வினோ அவங்க பார்த்ததுக்கப்புறம் பார்வதிக்கு ஒரு மாதிரி ஆயிரும், வினோக்கு ஒரு மாதிரி அங்கே ஆயிரும். அஞ்சலி கல்யாணம் பண்ணுற ஆசையே போயிருன்னு சொல்லாங்க. இது எப்படியாவது எல்லாம் கடந்து வந்து நம்ம குருவாயூரில் கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி வைஸில் போகணுன்னு சொல்லாங்க. இது ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி மாதிரி வந்திருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இதான் அவர்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். பரவாயில்ல, இந்த படத்தில் இன்னும் நிறைய விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் குருவாயூரில் நடந்து இது ஒரு உண்மை சம்பவமானு சொல்லி தெரியலை. ஆனால் இந்த படம் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். படம் வந்து மே மாதமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு பார்க்குற டைம் கிடச்சிருக்கு. அதுங்கிறது இப்போ நான் பார்த்தோம். பிருத்திராஜர் ஆக்டிங் ஆனந்த் கேரக்டரில் மிரட்டி விட்டுருப்பாருன்னு சொல்லாங்க. நல்லாவே பண்ணியிருக்காரு. பார்வதி கேரக்டரில் நம்ம ஹீரோயினாக வராங்க. அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்கு. அஞ்சலி வினோ உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கும். இதை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா தகவலும் ஒன்று இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியர்ஸ்.